ஸ்மால் கேப்பு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் சரிஞ்சா முதல்ல அடி வாங்குறது ஸ்மால் கேப். அது கொஞ்சம் யோசனை பண்ணும். இன்னொன்று சில இருக்குது ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது, அதில் போடுவாங்க. அப்போ இதில் ஒரு 20%, இதில் ஒரு 20%. இன்னொரு 20% டெப்ட் மார்க்கெட். இந்த பாண்ட் ஒரு நம்ம டைரெக்டாக பாண்டில் போய் போடுறதுக்கு நமக்கு வழி தெரியாது, அதுக்கான ஐடியா தெரியாது, அது எப்போ பிட் அண்ட் ஆஸ்க், எப்போ இந்த மாதிரி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியாதுன்னா, செகண்டரி மார்க்கெட் மாதிரியே நம்ம ஈக்விட்டி மாதிரியே செகண்டரி மார்க்கெட்டை மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது இல்லையா, அதில் ஒரு நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து அதில் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்டை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னும் ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கமாடிட்டி பேசிஸ். இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன். இப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் ஒரு பகுதியை பாண்டில் போடுவாங்க. அப்போது இந்த மார்க்கெட் இறங்கியிருக்குன்னா அவர் காப்பாற்றும். அவர் பெருசாக பாண்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ இவர் ஏறும்போது அதிகமான லாபம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி டைவர்சிஃபிகேஷன்னா இப்படி தான் டைவர்சிஃபிகேஷன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது டைவர்சிஃபிகேஷன் தான் சொன்னீங்களான்னு சொல்லிவிட்டு 20 ஸ்டாக்கை வாங்க வேண்டியது, ஒரு 20 யூனிட்ஸ் வாங்க வேண்டியது, மறுபடியும் இன்னொரு ஸ்டாக்கில் போய் ஒரு 10 வாங்க வேண்டியது, இப்படியே பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் வாட்ச் பண்ண முடியும்? தேர் இஸ் நோ சான்ஸ் டு அசஸ் அண்டு பேலன்சிங். அதனால் ஒரு செலக்டிவ் ஸ்டாக்ஸை வச்சுக்கணும்.